Assalamualaikum. Hi friends, welcome back to Alishan Gems Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரசவ லேகியம் எப்படி செய்யலாம்ன்றத தான் பார்க்க போறோம். டெலிவரி ஆன பெண்களுக்கு இந்த லேகியம் செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா இந்த லேகியம் நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்காக இனி லேகியம் செய்யும்போது இதெல்லாம் சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்க. கண்டிப்பா எடுத்துப்பாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நான் இந்த மாதிரி பாதாம் பிசினை நல்லா இடிச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசினை ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சுக்கலாம். 40 பாதாம் பாதியாக பிரித்து 25 தனித்தனியாக ஊற வச்சுக்கிறேன். இது 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 7 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா ஊறி வந்திருக்கு. ஊற வச்ச பாதாமை தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 25 பாதாம் 25 முந்திரி பருப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நான் இந்த லேகியம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடையில் எந்த லேகியம் கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 25 ml நெய்யை விட்டு லைட் சூடானதுக்கப்புறம் 25 முந்திரி பருப்பு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த பாதாமை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பூசணி வித்து இருந்தால் சேர்த்துக்குங்க. எல்லாமே போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் அரைச்சி வச்சிருக்கிற முந்திரி பாதாம் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கூடவே நல்லா ஊறி இருக்கிற பாதாம் பிசினையும் சேர்த்து 1 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்க. அப்போதான் அடி பிடிக்காம இருக்கும். இப்போ ஒரு 1/2 கப் தண்ணீர் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஒரு பிஞ்ச் உப்பு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணணும். இப்போ நம்ம வாங்கி வச்சிருக்கிற பிரசவ லேகியம் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, லேகியம் ஆட் பண்ண உடனே எவ்வளோ சூப்பராக கலராக இருக்கு. வெறும் லேகியம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு. பெண்களுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரும். பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பால் அதிகமாக சுரக்கவும் ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 25 ml நெய்யை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். பாருங்க, எவ்வளோ சூப்பராக ஹல்வா மாதிரி ரெடி ஆயிருக்கு. ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வெளியே வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் குக் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. ஆனால் எப்போ எடுத்தாலும் ஈரம் இல்லாத ஸ்பூனை யூஸ் பண்ணுங்க. அப்போதான் சீக்கிரம் கெட்டு போகாது. பிரசவமான பெண்களுக்கு டெய்லி மார்னிங் நைட்டு ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த லேகியம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலியில் இருக்க பெண்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.